உங்களால் ₹100 500 இந்தியாவோட டாப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? வெல்கம் டு டே 10 ஆஃப் 30 days 30 ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ். இந்த மாதிரி ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபினான்ஸ் வித் சவுந்தரை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதை ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஏரியாவில் புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஸ்டார்டர்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா பட்ஜெட் எல்லாமே அதிகமாக இருந்தது. அதனால ஃபுல்லாகவும் சாப்பிட முடியாது. சரி என்ன பண்ணலாம்னு மெனு கார்டை பார்த்தா லாஸ்ட்டில் காம்போ ஆஃபர்லேயே மினிமம் அமௌண்ட்கே எனக்கு ஸ்டார்டர்ஸ் எல்லாம் கிடைச்சிருச்சு. இதே மாதிரி தான் ETF அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். இது ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணும். இதை நீங்க ஸ்டாக்ஸ் மாதிரியே வாங்கிக்கலாம், அப்புறம் வித்துக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஊர்ல Nifty 50 சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. அது இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். நீங்க இந்த 50 கம்பெனிஸோட ஷேர்ஸ்லையும் தனித்தனியா இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் காசு வேணும். அதுக்கு பதிலாக Nifty BC ETF வாங்கினீங்க அப்படின்னா வெறும் ₹250 to ₹300 உங்களுக்கு இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும்.